ஓகே ஓகே. கல்யாண அசோசியேஷன் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் வருக 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 என்று வரவேற்று இந்த 10 நாட்களும் மிகச் சிறப்பான சொற்பொழிவை தந்து மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற அன்போடு வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீடாழி உலகத்து மறையினாலோடு 5 என்று நிலை நிற்கவே வாடாத தவவாய்மை முனிராசன் மாபாரதம் சொன்ன நாள் ஏடாக வடமேறு வெற்பாகம் கூர் எழுத்தாணிதன் கோடாக எழுதும் பிரானை பணிந்தன்பு கூர்வா மரோ பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான்போ இந்திரலோகமாளும் இச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானேன் எங்கும் முளன் கண்ணன் என்ற மகனைக் காய்ந்து இங்கில்லையால் என்று இரணியன் தூண்புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீயத் தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமையாராயும் சீர்மைத்தே மட்டபல்லி நிவாசாய மதுரானந்த ரூபிணே மகாயஜ்யஸ்வரூபாய ஸ்ரீ நிருசிம்மாய மங்களம் புத்திர்பலமிசோதைரியம் நிர்பயத்வம் மரோகதாம் அஜாட்யம் வாக்படுத்வம் ஜகனோமஸ்மரணாத் பவேத் வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். பார்சாரி மாமா ரொம்பன்னா வரவேற்றார். பாரதம் சொல்ல போகிறோம். பாரதத்துக்கு பார்சாரி தானே முக்கியம். அதனால் நமக்கு பார்சாரிங்காரே தலைமை தாங்கினது நமக்கு ஒரு பாரதத்துக்கு ரொம்ப சந்தோஷம். அடியேன் 50 வருஷமாக உபன்யாசம் பண்ணுறேன். வருஷத்துக்கு 30 பேருக்கு திருமங்கல்யம், கூறப்புடவை, வேஷ்டி, பட்டு வேஷ்டி எல்லாம் கொடுக்குறேன். இப்போ இந்த முகூர்த்தத்துக்கெல்லாம் கொடுத்தாச்சு. 29 செப்டம்பர் 4 நவம்பர் 23 வரைக்கும் கொடுத்துட்டுருக்கேன். இன்னும் கொடுக்கணும். நான் 4 பேருக்கு திருமங்கல்யம் ஒரு பவுனில் பண்ணித்தரேன்னு இருக்கேன். அதுக்கு தான் கல்யாண நகர் அசோசியேஷன் வந்திருக்கேன். மாமா என்னை கேட்டார், சம்பாவனை உங்களுக்குன்னார். என்ன வேணாலும் கொடுங்கோ, நான் டெய்லி குரு தட்சிணன் பிளேட் எடுத்துக்கிறேன். அதனால் உங்கள் கையில் தான் இருக்குது, நிறைய போடுங்கோ. எனக்கு கொடுத்தேன்னா அவர் சொன்ன மாதிரி சத்காரியத்துக்கு தான் போகிறது. யாரெல்லாமோ ஃபோன் பண்ணுறா, என்ன பண்ணுறது? இன்னமும் ஒரு பக்கம் ஏழ்மை இருக்குது. அந்த காலத்தில் தேதியூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள்னு பெரிய உபன்யாசகர் இருந்தார். இங்கே அபிராமபுரத்தில் குருகுலம்னு இருக்குது. எங்கள் அப்பா அவரை கதை வச்சுருக்கார். 1940 அவருக்கு 10 நாளைக்கு 500 ரூபா. 40 ஒரு மேடையிலேயே தானம் பண்ணிடுவார். எல்லாத்தையும் கையில் வச்சுக்க மாட்டார். எங்கள் அப்பா சொல்லுவார், தேதியூர் மாதிரி கொடுத்துரும்பர். அப்பா சொல்லி வளர்த்தது தான் எனக்கு பரமாச்சாரியார் சொன்னார். 83 பரமாச்சாரியார் பக்கத்தில் உட்காந்து உபன்யாசம் பண்ணேன். கர்ணன் சொன்னேன். என்ன கேட்டார், கண்ணில் ஜலம் விட்டுன்னு கேட்டார். என்ன சொல்கிறேன், என்ன அழ விடுற, என்ன அந்த கதாபாத்திரமாக மாறி என்ன சொல்கிறேன், என்ன இருக்குது வெங்கட்ராமையர் பேரன் என்ன சொல்கிறேன் அப்படின்னு எங்கள் தாத்தா பேரை சொல்லிவிட்டு உனக்கு ஒன்று சொல்கிறேன் அப்படின்னார். சொல்லுங்க பெரியவா, கேட்டுக்கிறேன்னு. நாளைக்கு உனக்கு நிறைய திரவியம் வரும், கர்ணன் மாதிரி கொடுப்பியோல்லையோ அப்படின்னார். உத்தரவு கேட்கிறேன்னு. அதனால் எல்லாருக்கும் கொடுத்துட்டுருக்கேன். நான் உங்கள்கிட்ட கேட்குற போது குச்சேலன், கொடுக்குற போது கர்ணன். அதனால் ஒரு 7:30 மணிக்கு மேலே பிளேட் எடுக்க சொல்கிறேன். அது குரு தட்சிணை அடியனுக்கு தான். அப்புறமா அவளும் சம்பாவனை பண்ணுறா. எனக்கு காத்துன்னு திருமங்கல்யம். இன்றைக்கி திருமங்கல்யம் 72,000 ரூபா எடுத்து இருந்தாலும் எல்லாருக்கும் 1 பவுன் தான் பண்ணித்தரேன், குறைக்கலை. வேஷ்டி, பட்டு புடவை எல்லாம் கொடுக்குறேன். ரொம்ப சந்தோஷம். பாரதம் 11 நாளும் கோகுலாஷ்டமி கிருஷ்ணாவதாரத்துக்காக பாரதம் சொல்கிறேன்னு சொன்னேன். நான் இன்னி வரைக்கும் யார்ட்டையும் சம்பாவனையெல்லாம் பேசினதே கிடையாது. ஆனால் எல்லோரும் நிறைய தரா, அது சொல்லணுமோ இல்லையோ. ரொம்ப சந்தோஷம். உபன்யாசத்தை ஆரம்பிக்கிறேன். ஹரே ராம 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 ஹரே ஹரே
ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே ம பார்வதி பதயே ஜானகீகாந்த ஸ்மரணே சதா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஜெய் கஜேந்திர வரதுனிகி பிரக்லாத வரதுனிகி வில்லிபுத்தூரார் மகராஜிகி ஜெய் வீர தீர சூர ஆஞ்சநேய சுவாமிக்கு. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, பக்த கோடிகளே, எல்லாம் வல்ல திருவரங்கத்தான் கிருபையினால் நாம் கல்யாண் நகர் அசோசியேஷனில் இந்த 5வது வேதத்தை பார்க்க இருக்கிறோம். இது பாரதம். ஒரு கதைக்கு ஒரு கதை போகும். நான் இன்றைக்கி அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை வரைக்கும் வரணும். நீங்கள் இப்படி திரும்பினேன்னா விஷயம் போயிடும். நான் ஜவாப்தாரி இல்லை. அப்புறம் அங்கே என்ன சொன்னேன்னு கேட்டால் எனக்கும் தெரியாது. ஆமாம், அதனால் என்னத்தான் பார்க்கணும். 11 நாளும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் போயிருக்கா? ஆமாம், அந்த மாதிரி போவேன். புரியுறதா? அந்த ஸ்பீடு. நீங்கள் ஏதாவது இடைஞ்சல் பண்ணால் சிக்னல் இல்லாத மாதிரி நின்றுடும் வண்டி. பாரதம் இது 5வது வேதம். பாரத பஞ்சமோ வேதகா. வியாச மகரிஷி நேர பார்த்து எழுதினர். வான்மீகி இப்படி நடக்க போகிறதுன்னு எழுதினர். இது ரெண்டுத்துக்கு அதனால தான் இதிகாசம்னு பேர். இதிகாசம்னா என்ன அர்த்தம்? இப்படி வாழ்ந்தால் உயர்வடையலாம், இவாளை மாதிரி வாழாமல் இருந்தால் உயர்வடையலாம். 2 சித்தாந்தத்தையும் சொல்கிறது. இதில் இந்த பாரதத்தில் என்ன விசேஷம்னா, இதில் இருக்கிற விஷயம் மற்ற புஸ்தகத்தில் இருக்கிற விஷயம் இதில் இருக்குது. ஆனால் இதில் இருக்கிற விஷயம் மற்ற புஸ்தகத்தில் கிடையாது. இதில் ரொம்ப முக்கியம் திரௌபதி மான சம்ரக்ஷணம். இன்றைக்கி பார்க்குற அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை, அப்புறம் நளச்சரித்திரம், அப்புறம் யக்ஷப்பிரஸ்னம், அப்புறம் கிருஷ்ணன் தூது, அப்புறம் பகவத்கீதை, விஷ்ணு சகஸ்ரநாமா, விதுரநீதி, இவ்வளவு புஸ்தகம் இதில் இருக்குது. ஆமாம், இதை சம்ஸ்கிருதத்தில் எழுதினவர் வியாச மகரிஷி, தமிழில் எழுதினவர் வில்லிபுத்தூரார். நான் தான் வில்லி பாரதம்னு போட்டிருக்கேன். வில்லிபுத்தூரார்னா இவர் இங்கே திருமுனைப்பாடி பக்கத்தில் சனியூருங்கிற ஊரில் அவதரித்தவர் ஐயங்கார். இவ அப்பா பெரியாழ்வார்ட்ட ஈடுபாடு, அதனால் தம் பையனுக்கு வில்லிபுத்தூரார்னு பேர் வச்சார். வைஷ்ணவர். இவருக்கும் இவர் தம்பிக்கும் சண்டை வந்துருத்து சொத்தில். அந்த பகுதி ஆண்ட ராஜாட்ட இவர் புலவர் போய் மகஜர் கொடுத்தார். அவன் சொன்னான், இந்த பாரதம் நிறைய ஸ்லோகம் இருக்குது, எங்களுக்கு குவிண்டெசன்ஸாக சுருக்கி எழுதி கொடுங்கோன்னா. இவர் 6000 பாட்டு தான் எழுதியிருக்கார். இவர் கீதையெல்லாம் எழுதலை. யக்ஷப்பிரஸ்னம் 11 கேள்வி தான் எழுதியிருக்கார். முக்கியமான விஷயத்தை எழுதியிருக்கார் தமிழில். நாளைக்கு நளச்சரித்திரம்னு போட்டிருக்கேன், அது இவர் எழுதலை, அது புகழேந்தி புலவர் எழுதினது. இவர் நளச்சரித்திரத்துக்கு ஒரு பாட்டு தான் எழுதியிருக்கார். இவர் வைஷ்ணவரே, சந்தேகம் வரும், அவரே ரெஃபர் பண்ணுறார். மன்னு மாதவன் சரிதம் இடையிடை வழங்கும். நான் மாதவனோட பெருமையை சொல்கிறதுக்கு தான் பாரதம் எழுதுகிறேன் அப்படின்னர். இப்போ ஒருவேளை சிவனை சொல்ல மாட்டாரோன்னு சந்தேகிக்க வேண்டாம். அந்த வரியை பிரியுங்கோ. மன்னு மாதவன், மண் உமாதவன் சரிதம் இடையிடை வழங்கும். சிவனோட பெருமையும் சொல்லுவேன்னு சொல்லியிருக்கார். அவருக்கு யுத்தத்தை வர்ணிக்கிறது ரொம்ப பிடிக்கும், வர்ணிச்சிருக்கார்.
ஸ்ரீரங்க ரங்கநாதற்ற அபரிமிதமான பக்தி. இவர் பாரதம் எழுதிவிட்டு அரங்கேற்றம் பண்ணினார். ராஜா, நாளைக்கு வாங்கோ, உங்கள் அண்ணன் தம்பி பிரச்சனைக்கு தீர்ப்பு சொல்கிறேன்னா. மறுநாளைக்கு வந்தார். நீங்கள் தீர்ப்பே சொல்ல வேண்டாம், என் சொத்தை பூரா தம்பியே எடுத்துக்கட்டும், நான் ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதனுக்கு தொண்டு பண்ணி அவன் திருவடியை அடையிறேன்னார். ராஜா கேட்டான், ஏது இப்படி மனசு மாறித்துன்னா, பாரதம் எழுதிவிட்டு சண்டை போட்டுக்கலாமான்னு கேட்டார். அதனால் நீங்கள் ரொம்ப பேர் தப்பாக புரிஞ்சுருக்கேள், பாரதம் படித்தா சண்டை வரும்னு. அப்புறம் நாங்கள் வீட்டில் படிக்க வேண்டாமா? பாரதம் படித்தவனை பகைக்காதேன்னு வச்சனம். ஏன்னா அவளுக்கு ஞானம் வந்துடும். பாரதம் அந்த காலத்தில் எப்படி சொல்லுவான்னா, திரௌபதி அம்மன் கோவிலில் ஏற்பாடு பண்ணுவா. எல்லா மாதம் அவாவா ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மாதம் வைகாசி ஆடி சித்திரை ஏற்பாடு பண்ணுவாள். எப்படி அந்த காலத்தில் எப்படி பாரதம் சொல்லியிருக்கான்னா, இந்த மாதிரி சொல்கிறோமோ இல்லையோ, இதுக்கு நேரு தேப்பில் தென்னை மரம் நடுவா. அது தென்னை மரம் வளர்ந்து அந்த தேங்காயை எடுத்து பட்டாழத்துக்கு உடைப்பாளாம். அவ்வளோ நாள் சொல்லுவாளாம். புரியுறதோ? அப்படிலாம் உபன்யாசம் பண்ணியிருக்கா. இன்றைக்கி நமக்கு காலதேச வர்த்தமானம் அது சில நாட்கள் தான் சொல்கிறாப்புல இருக்குது. சில ஊரில் 30 நாள் நடத்துகிறா. திரௌபதி அம்மன் கோயிலில் 48 நாள் நடத்துகிற ஊர் இருக்குது. நான் போயிருக்கேன். நம்ம கிடைச்ச அவகாசத்தை பயன்படுத்திக்கணும். காலம் குறைச்சலாக இருக்கேன்னு சொல்லக்கூடாது. நான் அதனால தான் தலைப்பு போட்டிருக்கேன். இன்றைக்கி அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை வரைக்கும் வரணும். பூர்வ கதை சொல்லிட்டு போகிறேன்னா ஆதி கதை புரியாது. கொஞ்சம் என் கூடையே வரணும். ஏன்னா பாரதத்தில் ஒரு கதைக்கு ஒரு கதை போகும். அதனால் நீங்கள் திரும்பி பார்த்தேள் விஷயம் போயிடும். திரும்பவும் கண்டித்து சொல்கிறேன், என்ன தான் கவனிக்கணும். இது சந்திரவம்சம். சந்திரனுக்கும் நவகிரகத்தில் இருக்கார் சந்திரன், அந்த சந்திரனுக்கும் குரு பத்தினி. அப்புறம் சில விஷயங்களில் நீங்கள் இப்படி இருக்கேன்னு சந்தேகம் கேட்கக்கூடாது. நாங்கள் என்ன சொல்கிறோமோ சரின்னுட்டு போகணும். புரியுறது? ஆமாம். ரிஷி மூலம் நதி மூலம்லாம் பார்க்கக்கூடாது. சந்திரனுக்கும் குரு பத்தினி தாரைக்கும் பிறந்தவன் தான் புதன்கிற கிரகம். நவகிரகத்தில் புதன் மகாவிஷ்ணுவோட அம்சம். கல்வி எல்லாத்துக்கும் அதிபதி அவர் தான். இந்த வம்சத்தில் வந்தவன் நகுஷன்னு ஒரு ராஜா. பூலோகத்தில் சாதாரண மனிதனும் எளிமையாக அனுபவிக்கக்கூடிய பெண்ணின்பத்தை துறந்து 100 அஸ்வமேத யாகம் செய்தான் இந்திர பதவிக்கு. அந்த யாகம் செய்த உடனே 7 ரிஷிகள் தூக்கிண்டு போகிறா பல்லக்கில். இவனுக்கு வெட்கமாக இருந்தது. 7 ரிஷிகள் தூக்கிண்டு போகிறாளே, மெதுவாக போங்கோ மெதுவாக போங்கோன்னா. அவன் சொன்னால், நீங்கள் எங்கள் மேலே வச்சிருக்கிற பிரியத்தில் சொல்கிற, நாங்கள் ஒரே வேகத்தில் தான் போகிறோம்னா. இந்த பல்லக்கு அப்படி இந்திரலோகத்தில் நுழைஞ்சது. இந்திராணி உட்காண்டிருக்கா, நல்ல அழகு. ரொம்ப ஊர்வசியை விட அவள் அழகு. இதில் வேடிக்கை என்னென்னா, இந்திரன் மாறுவான், இந்திராணி மாற மாட்டாள். அதுக்குத்தான் கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு. அந்த இந்திராணியை பார்த்த உடனே பூலோகத்தில் எந்த பெண்ணையும் நிமிர்ந்து பார்க்காத சக்கரவர்த்தி பார்த்துட்டான், மனதை பறி கொடுத்துட்டான். சபலம் வந்தால் பலம் போயிடும். அவன் என்ன நினச்சின்னுங்க, அந்த 7 ரிஷியில் அகஸ்தியர் குள்ளமாக இருக்கார், இவர் தான் பல்லக்கு காம்பு எட்டாமல் இப்படி டிங்கு டிங்குன்னு தூக்குறார் போல இருக்குன்னு கையில் ஒரு பெரம்பு வச்சுருந்தான். ஓங்கி அடித்தான். சர்ப்ப சர்ப்பன்னு. சர்ப்பம்னா வேகம்னு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் பாம்புன்னு அர்த்தம். ஒரு கோபம் வந்துருத்து. நகுஷமன்னா, யாரை பார்த்து சர்ப்ப சர்ப்ப என்றால், இப்பொழுதே நீ ஒரு மலைப்பாம்பாக மாற கடவுதுன்னு. பாருங்கோ, எவ்வளோ பெரிய யாகம் பண்ணா என்ன. ஒரு க்ஷணத்தில் எடுத்து கீழே விழுந்தான். உன் பரம்பரையில் ஒருவன் சூதாட்டமாடி வருவான், அவன் தம்பியை பிடித்து வைத்துக்கொள், அவனிடத்தில் ஆத்ம விசாரம் கேள், நீ பழைய இந்திரனாவாயின்னு சாப விமோச்சனம் கொடுத்தார். இந்த பரம்பரையில் வந்தவன் தான் சந்தனுங்கிற ராஜா.
அவன் கங்கை கரையோரமாக வந்தான். கங்கை பார்த்தாள், பெண்ணாக வந்து விரும்பினாள். இவனும் விரும்பினான். உன்னை நான் மணந்து கொள்கிறேன்னா. அவள் சொன்னா ஒரு நிபந்தனைனா, இந்த பெண்கள் நிபந்தனை போடுறது அந்த காலத்திலேயே உண்டு, அது புதுசல்ல. இப்போது என்னன்னு கேட்டான். நான் என்ன செஞ்சாலும் நீ ஏன்னு கேட்கக்கூடாதுன்னா. நீ ஏன்னு கேட்டால் நான் டைவர்ஸ் பண்ணிவிடுவேன்னு விட்டான். அன்றைக்கே இருந்து முகம் என்னை நீ கேட்ட, பிரிந்து இப்பிறப்பை மாற்றிடுவேன், அப்போ அந்த க்ஷணமே உன்னை விட்டுடுவேன். அவர் சரி. நான் 7 குழந்தைய பிறந்தது, கொன்னா. 8வது குழந்தையை கொல்ல போகிற போது, ஏய் என்ன செய்கிறாய் நீ தடுத்தான். அப்போ தான் அவன் சொன்னான், சுவாமி நீங்கள் வருணன் பிரம்மா சபையில் உட்காண்டிருந்தேள், நானும் உட்கார்ந்திருந்தேன். வாயு பகவான் வந்தார், என் மேலாடை நகர்ந்தது, நீங்கள் அதை ஒரு மாதிரியாக பார்த்தீர்கள், ஜென்மா எடுத்தீர். நானும் ஜென்மா எடுக்க வரும்பொழுது இந்த அஷ்டவசுக்கள் வசிஷ்டருடைய காமதேனுவை திருட போனால் 8 பேரையும் சபிச்சர், நீங்கள் பூலோகத்தில் ஜென்மா எடுத்தணும்னு. இந்த 7 பேரும் பிறவி எடுத்தவுடன் வந்து விடுவீர்கள். 8ஆவதாக இருக்கிற வசு மனைவி பேச்சை கேட்டு இந்த காரியத்தை செய்ததால் பூலோகத்தில் நீண்ட நாட்கள் வாழ்ந்து எந்த பெண்ணையும் மணந்து கொள்ளாமல் இருந்து விட்டு வருவான், வசுபதம் அடைவான்னர். அந்த 8வது குழந்தை தான் பீஷ்மாச்சாரியார், பிரபாசனன்னு பேர். அந்த குழந்தைய தேவவிரதன்னு வச்சு வளர்த்தா. ஒரு நாளைக்கு கங்கை கரையோரம் திருப்பி சந்தனு வரும்போது இந்த பையனுக்கு அப்பான்னு தெரியாது, கட்டி போட்டுட்டான், சேர்த்து வச்சா. அப்போது வளர்றான், அப்பா வளர்க்குறா. ஒரு நாளைக்கு தந்தையை பார்த்து கேட்டான், ஏன் உடம்பு இழைச்சின்னு இருக்குன்னா. ஒன்றும் இல்லைனர். தேரோட்டியை கேட்டான், அவர் ஒரு மீனவ பெண்ணை விரும்புகிறார்னு சொன்னார். தேரை விடு, மீனவன் தலைவன்ட்டேன்னர். அங்கே போனார், அவன் வரவேற்றான். என் தந்தை உங்கள் குமாரத்தியை விரும்புகிறாரான்னு கேட்டான். ஆமாம். திருமணம் செய்து கொடுப்பதில் என்ன தடையினர்? நீங்கள் தான் தடையினா. என்னன்னா, என் மகளுக்கு பிறக்கிற மகனுக்குத்தான் பட்டம் கட்டணும் என்றேன். அவர் போய்விட்டார், கிளம்புங்கள் அப்படின்னா. இல்லை, இதற்கு என்ன பதில் சொல்லுகிறாயினா, இனிமேல் இன்று முதல் நீங்கள் தான் எனக்கு பாட்டன், உங்கள் மகள்தான் எனக்கு தாய். கேட்ட அக்கணத்தில் கடற்புறத்து அரசை கேண்மையோடு, பாட்டன் நீ, எனக்கு பெற்ற தாய் தானும் பகீரதி அல்லல், நின் மகளே, கிளம்புங்கள், எனக்கு பட்டம் வேண்டாம். ஓ, தேரில் உட்காந்து போனான். ரதம் போகிற போது நிறுத்தினான். என்னன்னர், நாளைக்கு நீங்கள் மணந்து கொண்டால் உங்கள் குழந்தை அல்லவா வாரிசாகிவிடும். நான் சபையில் சொல்லுகிறேன். நான் சபை கூட்டின்னு போனான். தந்தையே, இந்த சிற்றன்னை விரும்புகிறீர்களான்னு கேட்டான். ஆமாம். வீரர்களே கேளுங்கள், என் தந்தைக்கு இந்த சிற்றன்னையை மனம் முடிப்புக்கிறேன். என் பாட்டன் கேட்கிறான், நாளைய தினம் வாரிசு பிரச்சனை வருமே என்று. கவலைப்படாதீர்கள், இந்த தேவவிரதன் உயிர் உள்ளவரை எந்த ஒரு பெண்ணையும் மனதாலும் தொடேன்னு சொன்னார். இப்படி க்ஷத்ரிய குலத்திலே பிறந்து உயர்ந்த சபதத்தை வச்சதுனால தேவாளெல்லாம் பூமாரி பொழிஞ்சு பீஷ்மன்னு சொன்னார். இங்கே தான் ராமனோடு ஒப்பிடுகிறேன் பீஷ்மாச்சாரியரை. ராமனை விட பீஷ்மாச்சாரியார் உயர்ந்தவர். ராமாயணம் கேட்டு கேட்டு தன் உள்ளத்தை மாற்றியவர் பீஷ்மாச்சாரியார். ராமனாவது தன்னோடு ஒன்றாக வளர்ந்த பரதாழ்வானுக்கு பட்டத்தை விட்டு கொடுத்தார். பீஷ்மாச்சாரியார் பிறக்கவே இல்லை, அந்த தம்பிக்கு பட்டத்தை விட்டு கொடுத்தார். அதனால் இவர் ராமனை விட உயர்ந்தவர். அதுவும் பிரம்மச்சரியத்தை காத்தவர். அந்த சந்தனு ராஜாக்கு மத்ஸ்யகந்தியிடம் 2 பிள்ளைகள் பிறந்தார்கள், விசித்திர வீரியன், சித்ராங்கதன். சித்ராங்கதனை ஒரு கந்தர்வன் கொன்று விட்டான். விசித்திர வீரியனுக்கு காசி பெண்களை பலாத்காரமாக சண்டையிட்டு தூக்கி கொண்டு வந்தார். அம்பை அம்பாலிகை அம்பிகைன்னு பேர். இந்த அம்பை வரும்பொழுது பீஷ்மனை பார்த்து சொன்னான், நான் சாலுவ மன்னனை விரும்புகிறேன்னா. உடனே தேர விட்டு இறக்கி விட்டார், கல்யாணம் பண்ணிக்கோன்னு விட்டார். என்ன கேளுங்கோ. அங்கே போனவுடனே அந்த சாலுவ மன்னன்
அவன் சொன்னான், எப்போ பீஷ்மன் உன்னை கடத்திட்டானோ நான் இனிமேல் மணந்துக்க மாட்டேன்னு விட்டான். பீஷ்மாச்சாரியர்கிட்ட திரும்பி வந்தால் அவர் மாட்டேன்னு விட்டார். பரசுராமர் தான் குரு பீஷ்மருக்கு. பெருத்த யுத்தம் நடந்தது, சமாதானப்படுத்தினா எல்லாரும். அவ அம்பைதான் சிவனை நோக்கி தபஸ் பண்ணா, முருகனை நோக்கி. நபும்சகனா வந்தா, ஆணுமற்று பெண்ணுமற்று சிகண்டியா வந்து இவரை கொல்றதுக்குன்னே அவதரிச்சா. இந்த 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். அந்த விசித்திர வீரியன் பெண் போகத்தில் இருந்ததினால் வாரிசு இல்லாமல் இறந்து விட்டான். பராசர மகரிஷி, இப்போ நான் வேறு கதைக்கு போயிட்டுருக்கேன், மத்ஸ்ய கந்தியை பற்றி கதை. இந்த சந்தனு 2வது மனைவி. பராசர மகரிஷி படகுல போயிருந்தார். அந்த படகு அப்போ ஓட்டினது இந்த மத்ஸ்ய கந்தி. அவன் நல்லா அழகாக இருக்கான்னொன்னா அவளை யோசனை கந்தியாக மாற்றினார், வாசனை உள்ள பெண்ணாக மாற்றினார். இந்த பராசர ஒரு பார்வை தான் பார்த்தார், படகுல குழந்தை. வியாச மகரிஷி, வியாசர் இந்த மத்ஸ்ய கந்தியோட பையன். இப்போ தன் புத்திரனை கூப்பிட்டா வியாச மகர்ஷியை. பீஷ்மரையும் கேட்டா. பீஷ்மர் பிரம்மச்சரியத்தை விட மாட்டேன்னு விட்டார். அப்போது வியாசர் வந்தார். எனக்கு 2 மருமகளிடத்திலும் நல்ல குழந்தையை கொடுன்னா, நான் கோர தபஸ் செய்கிறேன், பிறகு வரேன்னர். இல்லை, இப்போ என் உத்தரவு செய்யின்னா. அப்போது முதல் மனைவி பயந்துன்னு போய் 2 கண்களையும் மூடிக்கொண்டாள். அப்போ பிறந்த பையன்தான் திருதராஷ்டிரன். 10,000 யானை வலிமையோடு இருப்பான்னு சொன்னார். அடுத்த மருமகள் உடல் வெளுத்து விட்டது, ரோகத்தோடு பிறப்பாள்னா, நல்ல குழந்தையை கொடுன்னா. 2வது மருமகள் வேலைக்காரியை அலங்காரம் பண்ணி அனுப்பிச்சா. அவளிடத்தில் பிறந்த பையன்தான் விதுராழ்வார். இவர் யமனோட அம்சம். இப்போ இன்னொரு கதைக்கு போகிறேன், நல்லா ஃபாலோ பண்ணு, திரும்பி பார்த்தா போயிடும். நளாயினின்னு ஒத்தி இருந்தாள். அவள் கற்புக்கரசி, மௌத்கல்யன் பத்தினி. அந்த மௌத்கல்ய மகரிஷி தன் மனைவி ரொம்ப உத்தமின்னு எடுத்துக்காட்ட தன் உடம்பு பூரா குஷ்ட நோயை ஏற்படுத்தின்றார். ஆத்துக்காரர் சாப்பிட்ட இலையில தான் சாப்பிடுவாள். குஷ்ட நோயின்னு ஆத்துக்காரரை விலக்கி வைக்கலை. ஒரு நாளைக்கு இந்த மௌத்கல்யர் தன் மனைவியை பார்த்து என்னை தாசி வீட்டுக்கு கூட்டின்னு போனார். இந்த மாதிரி போயிட்டு வந்தே சொல்ல முடியாது, அவர் கூட்டின்னு போனார். அந்த அம்மா கூடையில் வச்சு தூக்கின்னு போனால், தாசி வீட்டுக்குள்ளே உட்காத்தினா, வெளியில் போய் நின்னா. அப்போ இவர் கூடையிலேருந்து வெளியில் வந்து அழகான வாலிபனாக மாறி, நான் உன்னை அடைவதற்கு வரவில்லை, என் மனைவி உத்தமின்னு எடுத்துக்காட்ட வந்திருக்கேன் அப்படின்னார். திருப்பி பழையபடி குஷ்டரோகியாக கூடையில் உட்காண்டார். அவர் தூக்கின்னு போனால், மாண்டவியர்னு ஒரு ரிஷி, அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார் அவரோட குடிசை வாசலில். திருடன்லாம் திருடிவிட்டு பொருளை கொண்டு வந்து இவர் குடிசைக்குள்ளே ஒளிய வச்சுட்டு போயிட்டான். சேவகர்கள்லாம் வந்து பார்த்தபோது இங்கே திருட்டு பொருள் இருக்கவுமே இவர் தான் திருடர் தலைவன் போல் இருக்குன்னு ராஜாட்ட சொன்னோன்னே, ராஜா கழுமரத்தில் தொங்க விடுன்னு விட்டான். ஆராய்ச்சி செய்யாமல் கழுவில் தொங்க விட்டான். இவ கூடையில் வச்சு ஆற்றுக்காரரை எடுத்துன்னு வரா. அந்த கழுமரத்தில் இருந்த அவர் உடம்பு இடித்தது. உடனே அவர் சபிச்சார், பொழுது விடிந்தவுடன் நீ உன் மங்கல்யத்தை இழப்பாயின்னு. அவன் உடனே பொழுது விடிஞ்சாத்தானேன்னா, அன்றைக்கி இருந்த சூரியனே ஸ்டாப் பண்ணவா. எல்லா தேவாலும் வந்து காலில் விழுந்தா. அப்போ தான் அவள் சொன்னால், நீங்கள் தான் எனக்கு கணவனாக வரணும்னு, அடுத்த ஜென்மா வருவேன், அதன் பிறகு வரமாட்டேன்னா. அவள் தான் இந்திரசேனையாக வந்து பிறகு திரௌபதியாக வரா. பரமேஸ்வரன் கிருபையில் நெத்திக்கண்ணில் அவதரிக்க போகிறா. அதை பற்றி அப்புறம் ரெஃபர் பண்ணுறேன். அந்த மாண்டவியரை கழுமரத்தில் உட்காத்தினானே, அவர் யமனை கூப்பிட்டார், எனக்கே இந்த கஷ்டம்னர். பாலபருவத்தில் பூச்சியை குத்தின அந்த பாவம்னர். இதையே முன்னாலேயே சொல்லலை, சொல்லியிருந்தால் நான் பரிகாரம் பண்ணிட்டு இருப்பேனேன்னர். நீ ஜென்மா எடுக்கணும்னு யமனை சபிச்சார்.
அந்த சாபத்தை ஏற்றுண்டு அவர் தான் இப்போ இங்கே விதுரனாக அவதரிச்சிருக்கார். திருதராஷ்டிரன், பாண்டு, விதுரன் 3 பேரும் வளர்ந்து வருகிறார்கள். திருதராஷ்டிரனுக்கு காந்தாரியை நிச்சயம் பண்ணான். அவள்கிட்ட போய் வேலைக்காரி சொன்னான், உனக்கு பார்த்துருக்கிற பையனுக்கு கண் தெரியாதுன்னு. அவள் உடனே கெட்டிக்காரத்தனமாக ஒரு காரியம் பண்ணுறோம்னு தங்கத்தினாலான பட்டயத்தை எடுத்து கண்ணை கட்டின்னுட்டான். பண்ணியிருக்கப்படாது. கண்ணை கட்டிண்டு இப்போ என்னாச்சு, அவளும் குழியில் விழுந்தா. இப்போ கண் தெரியாதவனை பண்ணிண்டா இவன் என்ன பண்ணணும், கண் தெரிஞ்சிருந்தா தானே அவனை பிடிச்சி கூட்டின்னு போக முடியும். சொல்லுங்க, இப்போ அவன் எப்படி நல்லவனா பொல்லாதவனா எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்னும் நான் அப்படி இருக்கிறவனை திருத்த வேண்டாமா? தப்பு பண்ணான். இந்த ரொம்ப படித்தவா பண்ணால் தப்பு ரொம்ப கஷ்டம். அதில் நம்ம சாஸ்திரத்தில் இருக்குது, யாருமே தப்பு செய்யக்கூடாது, பரம்பரைக்கு கெடுதல், ஆம்பளையும் செய்யக்கூடாது, பொம்பளையும் செய்யக்கூடாது, பெண்களும் செய்யக்கூடாது. பெண்கள் செய்யவே கூடாது. ஏன்னா அவள் தான் 10 மாதம் சுமக்கிறவா. புரிஞ்சுக்கணும் சொல்கிற கருத்து. அதை பற்றி இன்னும் யட்ச பிரசனத்தில் விளக்கம் வருது. அடுத்தது குந்தி தேவி. அவள் பேர் பிரதைன்னு பேர். அவளை குந்திபோஜ ராஜா ஸ்வீகாரம் பண்ணிண்டான். குந்திபோஜ ராஜா ஸ்வீகாரம் பண்ணிண்டான். பொன் குழந்தைய எப்போவுமே ஸ்வீகாரம் பண்ணிக்கிறது உண்டு. அந்த குந்திபோஜ ராஜா வளர்த்ததுனால்தான் அவள் பேர் குந்தி தேவி. அவளை பற்றி வில்லிபுத்தூரார் சொன்னார், ரொம்ப கெட்டிக்காரி, பொறுமைக்கு பூமாதேவிக்கு ஈடானவள், கல்விக்கு சரஸ்வதிக்கு ஈடானவள், அழகுக்கு மகாலட்சுமிக்கு ஈடானவள், அருந்ததி மாதிரி கற்புள்ளவள். என்ன கேளுங்கோ, புந்தியால் அரும் கலைமகள் பொற்பினால் பூந்திரு புனை கற்பால் அந்திவாய் அருந்ததி பெரும் பொறவினால் அவனிமான் நிகர் என குந்தி போஜனில் சூரன் என்பவன் மகள் வந்து குருகுலம் தழைத்தோங்கம் மதியென பிரதையென வளருகின்றாள். நான் சொல்கிற செய்யுள்லாம் வில்லி பாரத செய்யுள், தெரிஞ்சுக்கோங்க. ஆழ்வார் பிரபந்தம் மாதிரியே இருக்கும். ரொம்ப கெட்டிக்காரி. துர்வாச மகரிஷி வந்தார் குந்தி போஜனை தேடிண்டு. பணிவிட பண்ணான். அவர் போகிற போது ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணார். நீ எந்த தெய்வத்துக்குரிய மந்திரத்தை சொல்கிறையோ தன்னை விட ஆற்றல் படைத்த குழந்தையை கொடுப்பான்னு. கன்னி பருவத்தில் இருக்கா, 12 வயசுக்குள்ள. அது யங் ஏஜ். மந்திரத்தை சோதிப்போம்னு தோணிடுச்சு. பின் விளைவை யோசிக்கலை. சூரியனுக்குரிய மந்திரத்தை ஜெபிச்சுட்டா. அவர் தன்னுடைய உக்ரமான கிரணங்களை அடக்கிண்டு தன் 2 மனைவிக்கும் தெரியாமல், சில இடத்துக்கு போகிறப்போ சில பேருக்கு தெரியக்கூடாது, அவர் இங்கே வந்துட்டார் இவளை தேடிண்டு. அவள் குந்தி தேவி, என்னை தொடாதீர்கள், என் தந்தைக்கு உட்பட்ட கன்னி, என் கிட்டே வராதீர்கள். பெண்ணே, அதை நீ மந்திரத்தை சொல்வதற்கு முன்னால் இந்த அறிவு இருந்திருக்கணும். உன் மந்திர சக்தி இழுக்கிறது. சாதாரண விஷயம், மந்திரத்துக்கே போக வேண்டாம். செல்ஃபோன் வச்சுருக்கோம், 5க்கு பதிலாக 6 போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, யாருக்கோ போயிடும். நம்ம அப்புறம் சாரினாலும் போச்சு 1 ரூபா. புரியுதோ? ஆமாம், எதுவுமே ஒன்று வச்சுக்கோங்க, சாதாரண விஷயத்தில் ஸ்லிப் ஆகிடுவோம். இது எல்லாருக்குமே உண்டானது. ரொம்ப பெரிய விஷயம்லாம் சாகஜம் பண்ணிடுவோம். இந்த சிம்பிளாக இருக்கிறதுல விட்டுருவோம். ஏன்னா இது சாதாரண விஷயந்தானே. அவளோடதுக்கு மந்திரத்தை ஜெபிச்சு அந்த தெய்வத்தை பார்க்கணுங்கிற எண்ணம், பின்விளைவை நினைக்கலை. கவச்ச குண்டலத்தோடு கூடின குழந்தைய கொடுத்துட்டு போயிட்டான். அவள் கதறி அழுதா. பெட்டியில் வச்சா வைரம் வைடூரியம் தங்கம் கொட்டி நான் பக்கத்தில் குழந்தைக்கு வளர்க்குறவா கஷ்டப்படக்கூடாதுன்னு, தன் ஞாபகம் இருக்கணும்னு தன்
பட்டு புடவையை வச்சா பக்கத்தில் குழந்தைய வளர்க்குற மாதிரியே கண்ணீர் விட்டு விட்டா. அஸ்வதிங்கிற நதியில் விட்டால் அது யமுனையில் கலந்து அது கங்கை கலந்து கங்கை அரவணைச்சிண்டு வராளாம் அந்த குழந்தைய. ஏன்னா நம்ம பரம்பரை குழந்தைன்னு. அதில் எங்கே லிங்க்கு பாருங்க, அரவணைச்சின்னு வருது கங்கை. இந்த திருதராஷ்டிரனோட தேரோட்டி, அவனுக்கு குழந்தை இல்லை, அவன் குளிச்சுன்னு இருக்கான் கங்கையில். இன்றைக்கி ஒரு பொட்டி இருந்தால் தொடாதேங்கிறான். அன்றைக்கி ஒரு பொட்டி தான் மிதந்து வந்தது. அந்த பெட்டியை எடுத்து வச்சான் பாருங்க, பெட்டியை திறந்தான், குழந்தை கத்தித்து அசரீரி சொல்லித்து. வசுசேனன்னு பேர் வை. வசுசேனன்னு அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க, கொடுப்பதில் வல்லவன்.